ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோவில் காட்டுறேன்னு வந்து பாருங்கள் வாங்க. இன்றைக்கி வந்து நேற்று தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனுக்காக சென்னை போயிருந்தோம். அது பாதி போட்டிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன். அதை இப்போ சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 12:30 வீட்டிலேருந்து போத்தீஸ் போகலான்னு கிளம்பும்போது அப்பா ஃபோன் பண்ணி நல்ல நேரத்துக்குள்ளே கொஞ்சம் சீரதை கொடுத்துருங்க தாய்மாமன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற கடைக்கு போய் வேகமாக குங்குமம், மஞ்சள், பூவு, ஸ்வீட்டு, சாக்லேட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தாய்மாமன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்பயும் போல் போத்தீஸ் போனோம். அது உங்களுக்கு தெரியும். நேற்று சாரீ வாங்கினோம். அதுக்கப்புறம் இது வாங்கினோம், பாத்திரங்கள்லாம் வாங்கினோம், சாப்பிட்டோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து மாடிக்கு போய் மேக்கப் ஐட்டம்லாம் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு எனக்கு மேக்கப் ஐட்டம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. போய் பார்த்துட்டு குட்டீஸ்லாம் எனக்கு மேக்கப் பண்ணுங்கன்னு அதுக்கு ரெடி ஆகி மூஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதில் என்ன லிப்ஸ்டிக்கு, ரோஸ் பவுடர்ன்றாங்க, ஃபவுண்டேஷன் க்ரீமு, அந்த க்ரீமு, இந்த க்ரீமு, நெயில் பாலிஷு, ஐலாஷஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க. எல்லாம் இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாம் எனக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு ஆசையாக நின்றுட்டு போட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், எதுக்கு இதெல்லாம் போடுறோம், பிள்ளை ஒயிட்டாக தான் இருக்குது, அவர் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு முடி அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லோரும் மற்றவங்களாம் சொன்னாங்க, இல்லை ஃபோட்டோவுக்கு வந்து நல்லா அழகாக தெரியணும், க்ரீமு இதெல்லாம் போட்டு அப்போ தான் நல்லா தெரியும், அதனால் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எல்லாத்தையும் வாங்க சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து யோசித்து இதில் எந்த க்ரீம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்ககிட்டயே கேட்டுட்டு சைடு எஃபெக்ட் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியாச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் மேக்கப் பண்ணி வீடியோ எடுத்தாச்சு. அடுத்தது சோப்பு, இந்த கண்ணாடி, குங்குமம், பொட்டு, மஞ்சள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னான். சரி அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஐட்டம்லாம் போய் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது செப்பல் வாங்க போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ எடுக்கலை, அந்த நேரம் எனக்கு தோணலை, அதனால் எடுக்காதனால இப்படி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செப்பல் வாங்கினோம். அவள் பொண்ணுக்கு செப்பல் வேணும்னு தங்கச்சி சொன்னான். தங்கச்சி அப்புறம் செப்பல் வாங்கினா. அவளுக்கு அவனே தம்பிங்களாம் அவங்க பசங்களுக்கெல்லாம் செப்பல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் வாங்கினாங்க. அங்கேயே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கடைக்குள்ளே உள்ளே போயிட்டோன்னா காலையில் இது, மத்தியானம் இது, சாயங்காலம் நைட்டு ஒன்றுமே தெரியாது. நம்ம கையில் வாட்சை பார்த்தா தான் டைம் ஆகுது, 5 ஆயிடுச்சா, 6 ஆயிடுச்சா, 7 ஆயிடுச்சான்னு தெரியுது. நைட்டு பகல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போயிட்டால் நமக்கு டைம் போகிறதே தெரியாது. எல்லாமே இருக்குமா, நம்ம போய் எல்லாம் பார்த்து செய்ய ஒரு மணிக்கு உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க, நைட்டு வரும்போது 11 மணி. அவ்வளோ பர்ச்சேஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வாங்கினோம். செப்பல் வாங்கி முடிச்சுட்டு அடுத்து தம்பி பையன் எங்கள் இதில் பழக்கம் என்னடானா, ஏஜென்ட்னானா அந்த பொண்ணுக்கு தொடமாப்பில் வைப்பாங்க. தொடமாப்பில் வந்து தாய்மாமே பையன்தான் இருக்கணும். அதனால் தாய்மாமை பையனை வைக்கிறேன். என் பொண்ணுக்கு ஏஜென்ட் ஆனப்போ எனக்கு எங்கள் அண்ணனுக்கு பையன் இல்லை, பொண்ணு தான். அவளுக்கு மேக்கப் ஆம்பளை வேஷம் போட்டு அவளை உட்கார வச்சிட்டாங்க பொண்ணா. அதே மாதிரி இப்போ இவனுக்கு என் தம்பிக்கு பையன் இருந்தனால அவனுக்கு உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவனுக்கு கோட்டெல்லாம் வாங்கினாங்க. அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது முடித்தோடனே அடுத்தது இங்கே போகலாம், லெஹங்கா வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த இடத்துல அங்கே பேசிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரங்களே கேட்டாங்க, சாரிக்கு இது வாங்கிட்டீங்களா ப்ளவுஸ் எல்லாம் அப்படின்னு. இல்லை கீழே ரெடிமேட் ப்ளவுஸ்ப்பா, சைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோம். இல்லை இங்கே இருக்குது, அந்த அங்கே போய் பாருங்கள், அங்கே ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னாங்க. நல்லா தான் போச்சு, வேறு கடைக்கு போய் அலையாமல் ஒரே இடத்துல முடிச்சலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் தேடி அலைஞ்சு அங்கேயே ஒரு கோல்டன் கலர் ப்ளவுஸ் கிடச்சிது. நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த ப்ளவுஸும் வாங்கிட்டு அடுத்து லெஹங்கா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் லெஹங்காலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சரின்ட்டு அடுத்து ஜெயச்சந்திரன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் போனோம். லெஹங்கா, சோலி இது மாதிரிலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சைஸுக்கு கிடச்சிச்சின்னா அடுத்து அவளுக்கு கலர் சரியாக வர மாட்டேது, கலர் கிடச்சா சைஸ் சரியாக வர மாட்டேது. இப்படியே மாற்றி ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 10:15. குட்டீஸ்லாம் ரொம்ப குட்டி பிள்ளைங்களாம் இருக்குதுங்களா, அதுங்களாம் டயர்டாகி அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க, தூக்கத்துக்கு அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி டக்குன்னு பார்த்து எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பில்லு ஃபஸ்ட் ஒன்று எடுத்தாச்சு 6,000 ரூபாய்க்கு பில்லு போட போயாச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்தா மாற்றி இன்னொரு ட்ரெஸ் வந்துருச்சு. அது எல்லாருக்குமே அந்த லெஹங்கா பிடிச்சிருந்துச்சி, சூப்பர், இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லோருக்கும் பயங்கர பசி. வீட்டில் சித்திட்டுலாம் ஃபோன் பண்ணி இட்லிலாம் ஊற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து பிரித்து போட்டு காமிச்சு எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி காமிச்சோம். அம்மா, அப்பா, சித்தி எல்லோரும் வீட்டில் தான் இருந்தாங்க. எல்லார்ட்டையும் காமிச்சோம். சூப்பர், எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி இன்னும் அடுத்து என்னென்ன வாங்கணும், அடுத்து அந்த யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். மாலை வாங்கணும், கொட்டுக்கு சொல்லணும், அது சொல்லணும், இது சொல்லணும்னு. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துக்கிட்டே தான் இருக்குது லிஸ்ட்டு. ஒரு ஃபங்க்ஷன்னு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க,
எவ்வளோ செலவாகுது வந்துக்கிட்டே இருக்குது. அது அடுத்தது என்ன வாங்கணும், மேக்கப் ஐட்டம் வாங்கியாச்சு. அடுத்து ஜுவல்லெல்லாம் வாங்கணும், அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கணும், டெம்பிள் டிசைன்லாம் வாங்கணும், என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து பிளான் போட்டு அடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதியை நாளைக்கு சொல்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.